Hi friends, welcome back to our channel. So இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு பேஸ் பிளேட் காம்பவுண்ட் வந்து பார்க்கலாம் வித் டிசைன் இன்புட். ஸோ இன்புட் வந்துட்டு இதான் வந்துட்டு இன்புட். ஸோ இதில் காலம் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா IP 140. ஐபிங்கிறது வந்துட்டு யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் பீம். ஸோ பேரல் ஃபிளான் செக்ஷனாக இருக்கும். ஸோ இந்த ப்ரொஃபைல் வந்து நமக்கு வேணும்னா நம்ம டெக்லாவை வந்துட்டு மிடில் ஈஸ்ட் என்வரான்மெண்ட் அல்லது டிஃபால்ட் அல்லது ஃபின்லாண்ட் இதில் ஏதோ ஒரு என்வரான்மெண்ட்டில் நம்ம மாடல் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் மிடில் ஈஸ்ட் என்வரான்மெண்ட்டில் இந்த மாடல் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கிரிட் வியூஸ் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ கிரிட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக், கிரியேட் வியூ அலாங் கிரிட் லைன்ஸ், கிரியேட். இப்போ கிரிட் வியூ கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ காலம் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ ஸ்டீல் போயிட்டு காலம் பிக் பண்ணிட்டு எந்த லொக்கேஷன் வேணுமோ அங்கே வந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ காலம் வந்துட்டு கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதில் கொடுத்த ப்ரொஃபைல் பார்த்தோம் அப்படின்னா IP 140. ஸோ இந்த காலமை டபுள் கிளிக் பண்ணிடலாம். டபுள் கிளிக் பண்ணிட்டு ஸோ ஐ செக்ஷனில் IPE, ஸோ IPE 140 இதை கொடுத்துட்டு ஜஸ்ட்டு மாடிஃபை. ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டில் நமக்கு வந்து ஸ்டிஃப்னர் வந்து வேணும் இந்த பேஸ் பிளேட் காம்பனண்ட்டில். ஸோ அப்ளிகேஷன் அண்ட் காம்பனண்ட்ஸ் போயிட்டு ஜஸ்ட் இங்கே வந்துட்டு பேஸ் அப்படின்னு டைப் பண்ணோன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேஸ் பிளேட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். இதில் இந்த ஸ்டிஃபன்டு பேஸ் பிளேட் 1014 இந்த காம்பனண்ட் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஆஸ் பர் டிசைனில். ஸோ அந்த காம்பனண்ட் பிக் பண்ணிவிட்டு பிக் பார்ட் அண்டு பொசிஷன். காம்பனண்ட் கிரியேட் ஆகிருக்கு வித் டிஃபால்ட் வேல்யூவோட கிரியேட் ஆகிருக்கு. ஸோ ஆஸ் பர் இன்புட் படி நம்ம இதை வந்து மாடிஃபை பண்ணணும். ஸோ காம்பனண்ட் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இன்புட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வெப்சைட்டில் கரெக்டாக வந்துட்டு பேரலாக 2 ஸ்டிஃப்னர் இருக்குது. பிளான் சைடில் இந்த எண்டு ஃபுல்லாக ஒரு ஸ்டிஃப்னர் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிஃப்னர் டேப் போயிடலாம். இந்த ஃப்ளாங்க் சைடில் இருக்க 4 ஸ்டிஃப்னர் எனக்கு தேவையில்லை, அதனால் இதை வந்துட்டு நம்ம எம்டியாக கொடுத்துடலாம். அண்டு ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் படி தான் நமக்கு வந்து ஸ்டிஃப்னர் இருக்குது. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு மாடிஃபை வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ இதோட லென்த்து, ஹைட்டு இதெல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பேஸ் பிளேட் கொடுத்துடலாம். பேஸ் பிளேட்டோட திக்னஸ் வந்துட்டு 16 mm, லென்த்து வித்து பார்த்தீங்கன்னா 375. ஸோ பேஸ் பிளேட் திக்னஸ் இங்கே கொடுக்குறோம் 16. ஸோ அதே மாதிரி பொசிஷன் நம்பர் வேணும்னா இங்கே கொடுத்துக்கலாம் BP1. ஸோ மெட்டீரியல் கிரேடு சூஸ் பண்ணிக்கலாம். அந்த நேம் வந்துட்டு பேஸ் பிளேட் மாற்றி பண்ணிக்கலாம். காம்பனன்ட் செலக்ட் பண்ணிவிட்டு மாடிஃபை. ஸோ இந்த கசர்ட்டு அண்ட் ஸ்டிஃப்னர் ரெண்டுமே வந்துட்டு நமக்கு 10 mm திக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டிஃப்னர் வந்துட்டு 10 mm அண்ட் கசர்ட் வந்துட்டு 10 mm தான். ஸோ இது ரெண்டும் கொடுக்குறதுக்கு வெப் பிளேட் 10 mm அண்ட் ஹரிசாண்டல் பிளேட் கிளிக் பண்ணிவிட்டு மாடிஃபை. இந்த பேஸ் பிளேட்டோட லென்த் விதி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து நம்ம போல்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ போல்ட் பார்த்தீங்கன்னா 75
பிச்சு வந்துட்டு 225 அண்ட் 75. ஸோ ரெண்டு சைடும் வந்துட்டு அதே தான், வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல். ஸோ இந்த வேல்யூ நம்ம இங்கே கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஸ் பிளேட்டோட டைமென்ஷன் வந்து அட்ஜஸ்ட் ஆகிரும். ஓகே, 75. ஸோ நம்பர் ஆஃப் போல்ட் வந்து 2, 225 அண்டு 75. சிமிலராக நம்ம ஹரிசாண்டல் கேஜ் லென்த்தும் இதே மாதிரி கொடுத்துடலாம். 75 to 225. ஸோ காம்பனன்ட் செலக்ட் பண்ணிட்டு மாடிஃபை. ஸோ டபுள் கிளிக் பண்ணிட்டு டிஸ்பிளேயில் போயிட்டு ஹோல்ஸை வந்து நம்ம வந்து எக்ஸாக்ட் தரலாம். மாடிஃபை. ஓகே, ஸோ இப்போ போல்ட் பிச் வந்து செக் பண்ணிக்கலாம். எடிட் போயிட்டு மெஷர் போல்ட் ஸ்பேசிங். ஸோ இதில் வந்துட்டு செலக்ட் ஆப்ஜெக்ட் இன் காம்பனண்ட் இது பிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு போல்ட்டு தென் பிளேட். ஸோ பிக் பண்ணோம்னா அந்த டைமென்ஷன் நமக்கு கிடைச்சிடும். ஸோ இப்போ கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த வியூ எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ளாஞ்ச் திக்னஸ் வந்துட்டு நமக்கு விசிபிளாக இருக்க மாதிரி. ஸோ இந்த வியூ எடுக்கிறதுக்கு வந்துட்டு கிரிட் 2 வியூ லிஸ்ட்டில் கிரிட் 2. ஸோ இந்த பிளேட்டோட திக்னஸ் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். இப்போ இந்த நாச்சிங்கும் அதோட ஹைட் அண்ட் வித்தையும் அட்ஜஸ்ட் பண்ணோம். பார்ட்ஸ் போயிட்டு இதில் திக்னஸ் நம்மலாம் கொடுத்துட்டோம். ஓகே, இப்போ ஸ்டிஃப்னர் போயிடலாம். இந்த ஹைட் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த ஹைட் வந்துட்டு உங்களுக்கு 250 கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட் வந்துட்டு 250 கொடுத்துட்டு காம்பனன்ட் செலக்ட் பண்ணிட்டு மாடிஃபை. ஹைட் வந்து 250 அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. சிமிலராக இந்த ஸ்டிஃப்னர் அந்த கசர்ட்டும் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹைட் 250 கொடுத்துடலாம். 250 காம்பனன்ட் செலக்ட் பண்ணிட்டு மாடிஃபை. ஸோ இந்த அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த ஸ்டிஃப்னரோட வித்து வந்து நம்ம மெஷர் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு வந்துட்டு மெஷர் போயிட்டு ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஹியர் டு ஹியர் இதை மெஷர் பண்ணோம் அப்படின்னா 107.5. ஸோ இப்போ இது வித்து வந்து 107.5. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஸ் பிளேட் எண்டு வரைக்கும் இது அட்ஜஸ்ட் ஆகிடும். ஓகே, காம்பனன்ட் செலக்ட் பண்ணிட்டு மாடிஃபை. ஓகே, ஸோ இந்த பாட்டம் நாட்ச் வந்து நமக்கு தேவையில்லை, அதனால் இங்கே 0 கொடுத்துடலாம். 0 0. அட்ஜஸ்ட் ஆகிரும். இப்போ ஓகே, இப்போ டாப் நாட்ச் பார்த்தோம் அப்படின்னா இந்த எட்ஜ் வந்து 25, அதே மாதிரியே டாப் வந்து 25. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம நாட்ச் கொடுக்கணும். ஸோ இந்த ஹைட்டு வந்துட்டு 250. இதில் 25 மைனஸ் பண்ணால் 225. இதான் வந்துட்டு வெர்டிக்கல் நாட்ச்சு. 225. ஸோ அது மாதிரி ஹரிசாண்டல்லையும் நமக்கு வந்துட்டு 25 நாட்ச் எடுக்கணும். இதில் ஹரிசாண்டல் வேல்யூ வந்து 107.5. 107.5 மைனஸ் 25. அப்போ ஹரிசாண்டல் நாட்ச் வந்துட்டு 82.5. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு மாடிஃபை. ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு நாட்ச் வந்துடுச்சு. ஸோ இங்கே இது வந்து 25 இருக்கணும். ஓகே, ஆஸ் பர் இன்புட் நம்ம கரெக்டாக இருக்குது. இப்போது இந்த ஸ்டிஃப்னர் இந்த கசர்ட் வந்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும்.
ஸோ இதோட வியூ நம்ம எடுக்கிறதுக்கு கிரிட் பி எடுத்துக்கலாம். வியூ லிஸ்ட்டில் கிரிட் பி, கண்ட்ரோல் 2, ஷிஃப்ட் 2. இப்போ இதோட விதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இதிலிருந்து இது வரைக்கும். ஸோ 151. ஸோ காம்பனண்ட் டபுள் கிளிக் பண்ணிட்டு ஸ்டிஃப்னர் டேப்ல ஹைட்டை டிஃபைன் பண்ணிட்டோம். இதோட வித்து ஓகே. ஸோ வித் இதில் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக, அப்போ பேஸ் பிளேட்டோட வித்து தான் வரும். பேஸ் பிளேட்டோட வித்து பார்த்தோம் அப்படின்னா 375. ஸோ இதோட ஃபுல் லென்த்துக்கு நமக்கு வர்றதுக்கு இங்கே 375 கொடுத்துட்டு மாடிஃபை, அவன் செலக்ட் பண்ணிவிட்டு மாடிஃபை. ஓகே, இப்போ கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த நாச்சும் சிமிலராக நம்ம வந்துட்டு 25 நாச் எடுக்கணும். ஸோ இதை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ பாயிண்ட்ஸில் அட் எனி பொசிஷன், ஸோ கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணிவிட்டு டைரக்ஷன் கொடுத்துட்டு 25. ஸோ இந்த வேல்யூ நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இதான் நம்மளோட ஹரிசாண்டல் நாச் வேல்யூ 126. ஸோ வெர்டிக்கல் வந்துட்டு 25. ஆல்ரெடி இதோட ஹைட் வந்து 250. ஸோ 25 மைனஸ் பண்ணோம்னா 225. காம்பனன்ட் செலக்ட் பண்ணிவிட்டு மாடிஃபை. ஸோ அதை டபுள் கிளிக் பண்ணுவோம். ஸோ இன்புட்டில் வந்துட்டு இங்கே ஹோல் டயா வந்து 18 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டுன்னு இருக்குது. போல்ட் சைஸ் வந்துட்டு M16, டாலரன்ஸ் வந்து 2 mm கொடுத்துடலாம். ஸோ நமக்கு 18 டயா ஹோல் கிடச்சிரும். இப்போ போல்ட் ஸ்டாண்டர்டு வந்துட்டு 8.8 ஹெக்ஸகன் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு மாடிஃபை, அப்ளை, ஓகே. ஸோ இதான் வந்துட்டு பிளான் வியூ. as per input வந்துட்டு நம்ம இந்த காம்பனண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். பேஸ் பிளேட் காம்பனண்ட். காம்பனண்ட் நம்பர் வந்து ஸ்டிஃபன்டு பேஸ் பிளேட் 1014. இந்த காம்பனண்ட் யூஸ் பண்ணி நம்ம as per input வந்துட்டு இதை கிரியேட் பண்ணியிருக்கோம். இதில் ஆங்கர் ராட் வேணும் அப்படின்னா நம்ம ஆங்கர் ராட் கொடுத்துக்கலாம் அந்த காம்பனண்ட்லேயே. ஸோ அதை டபுள் கிளிக் பண்ணிட்டு இங்கே ஆங்கர் ராட் இருக்குது. ஸோ இதில் பேஸ் பிளேட் வித் ஆங்கர் ராட்னு கொடுத்தோம்னா அதோட டைப் சூஸ் பண்ணிவிட்டு மாடிஃபை கொடுத்தோம்னா நமக்கு ஆங்கர் ராட் வந்து கிரியேட் ஆகிடும். மாடிஃபை, ப்ளே, ஓகே. இப்போதைக்கு டிஃபால்ட்டாக இருக்கிறோம். மாடிஃபை, ப்ளே, ஓகே. ரைட். as per input படி நம்ம இந்த காம்பனண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஹோப் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கீப் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ ஆல்.